குருஜி, இந்த மாதத்தில் 14ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன? என்ன பரிகாரம் பண்ணணும்? குடும்பம் நல்லா இருக்கணும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கணும், வீடு நல்ல ஆற்றலோட இருக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? இந்த சர்வ அமாவாசைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா விளக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த 4 விளக்கு ஏற்றுறீங்கன்னா இது 4மே உங்களுக்கு 4 விஷயத்துக்கு நன்மையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு 4மே 4 திசையாக 4 விஷயமா உங்களுக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த அமாவாசையை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக குருஜி சொல்லியிருக்காருன்னு மனசில் ஏற்றுக்கிட்டு நான் சொன்ன விஷயத்துக்கு 4மே 4 விஷயத்த இது இந்த அமாவாசைக்கு பண்ணுங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ள ரிசல்ட்டை இந்த வீடியோவில் சொல்லுங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, இந்த மாதத்தில் 14ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த அமாவாசையோட சிறப்பு என்ன? என்ன பரிகாரம் பண்ணணும்? குடும்பம் நல்லா இருக்கணும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கணும், வீடு நல்ல ஆற்றலோட இருக்கணும், கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம்? நல்லா கேட்டிங்கம்மா. ஸோ இந்த சர்வ அமாவாசைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா விளக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த 4 விளக்கு ஏற்றுறீங்கன்னா இது 4மே உங்களுக்கு 4 விஷயத்துக்கு நன்மையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அகல் விளக்கு வாங்கி நல்லெண்ணெயை போட்டு நார்மலாக நீங்கள் திரி வச்சு கிழக்கு திசையை பார்த்து உங்களோட முன்னோர்கள் இறந்தவங்க தாத்தா பாட்டி அவங்களோட சாந்தி வந்து ஆத்மா சாந்தி ஆகணும், அவங்களோட செஞ்சு வச்சுட்டு போனால் கர்மா குறையணும், அந்த கர்மா என்னோடையும் குறையணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களோட ஆசி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னு மனசில் ஒன்று வேண்டிக்கிட்டு ஒன்று ஏற்றுங்க. இரவு 6 மணிக்கு மேலே ஒன்று முடிஞ்சிச்சா. 2வது விளக்கு நார்மலாக நீங்கள் வீட்டில் சாமி போட சிவனோ முருகரோ அம்மனோ யாரை வச்சுருக்கீங்களோ நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுவீங்களோ ஒரு விளக்கு வந்து அவங்களுக்காக தீபத்தை போடுங்க, ஏற்றுங்க. 2 3வது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு வாங்கி அதில் கடுகு எண்ணெய் போடணும். ஃபஸ்ட்டு சொன்னது முன்னோர்களுக்காக ஒன்று போட்டது வந்து நல்லெண்ணெய் ஒன்று. 2வது போடுறது இறைவனுக்காக போடுறது, புரியுதுங்களா? அது நார்மலான எண்ணெய். இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கில் நடு வீட்டில் அது வந்து சாமி படத்தாண்டு வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா திசை வந்து ஒரு வீட்டில் ஹாலில் ஒரு கடுகெண்ணெயை போட்டு நீங்கள் அகல் விளக்கை வாங்கி கடுகெண்ணெயை போட்டு தீபத்தை போட்டு 6 மணிக்கு மேலே ஒன்று ஏற்றணும். 3ஆச்சா. அதே இடத்துல பார்த்திங்கன்னா 4வது விளக்கு வந்து மாவிளக்குன்னு சொல்லுவாங்க. மாவிளக்கு. ஆமாம். 3வது ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து முன்னோர்களுக்கு, 2வது வைக்கிறது இறைவனுக்கு, 3வது வைக்கிறது செல்வம் பெருகிறதுக்கு. இந்த கடுகெண்ணெயை போட்டு விளக்கு போடுறது செல்வம் பெருகிறதுக்காக மனசில் வேண்டிக்குங்க. 3ஆச்சு. 4வது மாவிளக்கு போகிறது உங்களோட உடல்நிலை பிரச்சனையும் உங்களோட உபாதைகள் பிரச்சனையும் உடம்புல உங்களுக்கு முன்னோருக்கு படுத்த படிக்க இருக்காங்க, கிட்டத்தட்ட உயிர் பிரிகிற தருணம் இருக்குது, இல்லை உடம்பு முடியல, தீராத வியாதி இருக்குது, கால் பிரச்சனை, கை பிரச்சனை, கேன்சரு, உங்கள் நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது தான் இந்த மாவிளக்கு பரிகாரம். ஸோ ஃபஸ்ட்டு போடுறது முன்னோர்களுக்காக, 2வது போடுறது இறைவனுக்காக, 3வது போடுறது உங்கள் செல்வம் பெருகிறதுக்காக, 4வது போடுற மாவிளக்கு வந்து உங்களோட உடல்நிலை பிரச்சனைக்காக. ஏன்னா தீர்க்கக்கூடாத வியாதியெல்லாம் இருக்குது. எனக்கு எப்படிப்பட்ட தீர்க்க வியாதி இருந்தால் கூட சரி, இறைவன் நாடுனா ஒரு நொடி போதும் தீர்க்க. அவரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாவிளக்கு வந்து நான் இறைவனுக்காக என்னோடய உடம்புல இருக்கிற உபாதைகள் உங்களுக்கோ தன் கணவனுக்கோ பிள்ளைக்கோ மனைவிக்கோ அம்மாக்கோ மூத்தவங்களுக்கோ யாருக்கு இருக்கோ அவங்க நல்லா இருக்கணும்னு மனசில் வேண்டிட்டு இந்த மாவிளக்கு நீங்கள் போடுங்க. விளக்கை ஏற்றிட்டு ஒரு மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அவங்க பேரை சொல்லி மனசார இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது அவங்கள வச்சு தான் இறைவனுக்காக இந்த மாவிளக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுட்டு நார்மலாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு சாமி கும்பிட்டு நீங்கள் எந்திரிச்சிருங்க. ஸோ இந்த 4 விளக்கம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதோ இல்லைன்னாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே எரியணும். எவ்வளோ நேரம் எரியணும்? 1 ஹவருக்கு மேலே எரியணும். ஒரு 1.5 மணி நேரமே வச்சுங்க. ஒரு 6 மணிக்கு ஏற்றினா 7:30 8 மணி வரைக்கும் ஏற்றதுக்கப்புறம் அதை அப்படியே நீங்கள் குளிர் அடிச்சிடணும். புரியுதுங்களா? இந்த நீங்கள் 4மே இது அமாவாசை, இந்த அமாவாசை நீங்கள் இந்த சர்வ அமாவாசைக்கு 4மே நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ முன்னோட கர்மம் குறைஞ்சிரும், தெய்வத்தோட அருளும் கிடச்சிரும், உங்களோட செல்வம் பெருகிறதுக்கும் விளக்கு போடுறீங்க, உடம்புல இருக்கிற வியாதிகளுக்கும் நீங்கள் மாவிளக்கு போடுறீங்க. 4மே 4 திசையாக 4 விஷயமா உங்களுக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு இந்த அமாவாசையை வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக குருஜி சொல்லியிருக்காருன்னு மனசில் ஏற்றுக்கிட்டு நான் சொன்ன விஷயத்துக்கு 4 விளக்கு, ஒன்று முன்னோர்களுக்கு, ஒன்று இறைவனுக்கு, ஒன்று உங்களோட நகை வனம் செல்வம் பெருகிறதுக்கு, 4வது உடம்பு உபாதைகள் சரியாகிறதுக்கு. 4மே 4 விஷயத்த இது இந்த அமாவாசைக்கு பண்ணுங்கள். அடுத்த அமாவாசைக்குள்ள ரிசல்ட்டை இந்த வீடியோவில் சொல்லுங்கள்.
முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அறநம்பிக்கையோடு பண்ணாதீங்க. இது முக்கியமாக இது பண்ணும்போது பெண்கள் வந்து தீட்டில் இருக்கக்கூடாது, அதை முக்கியமாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த நாளுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது, சாதா ஏற்றுறது கிடையாது. அப்படி இல்லையா, வீட்டில் அம்மா இருக்காங்களா, அம்மாவுக்கு தீட்டாயிடுச்சா பொண்ணு ஏற்றலாம், பொண்ணுக்கு தீட்டாயிடுச்சா அம்மா ஏற்றலாம், இல்லை மருமக யாரோ ஒரு ஆள், தங்கச்சி அக்கா யாரோ ஒரு ஆள், ஆனால் வீட்டில் இருக்கிற ஆள் ஏற்றணும். ஒன்றுன்னு சொல்கிறேன், இது வந்து ஆண்கள் செய்யக்கூடாதான் கிடையாது. இங்கே ஆண்கள் பெண்கள்லாம் இல்லை, எல்லாமே சரி சம்பந்தம். ஆண்களும் செய்யலாம். பெண்கள் சப்போஸ் தீட்டாக இருக்காங்க, என் வீட்டில் ஒரு மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இருக்கோம், ஐயோ இந்த அம்மாவாசை நம்ம குருஜி சொல்லியிருக்காரு இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருந்தால் லேடிஸ் தான் பண்ணணும்னு இல்லை, ஜென்ஸும் பண்ணலாம். முழு நம்பிக்கையோடு நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். 200% உங்களோட கர்மா குறையும், வருமானம் பெருகும், உடல்நிலையும் சரியாகவும், குழந்தையும் தங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த சர்வ அமாவாசைக்கு ஏற்ற வேண்டிய 4 தீபங்கள் என்ன, 4 நற்பலன்கள் 4 திசையிலேருந்தும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் குருஜி. நன்றி. நன்றிம்மா.